வெல்கம் டு விஆர் அப்டேட்ஸ். நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச சப்போர்ட்காக ரொம்ப நன்றி. நல்ல வியூஸ் போயிருக்கு, அதுக்காக ரொம்ப நன்றி. நல்ல 2 நாள் நல்லா வீடியோ போடல நான், அதுக்கு சாரி கைஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். என்றைக்குன்னா 5/4/2024 ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருப்பேன். அந்த ட்ரெண்ட் லைன் எவ்வளோ அழகாக ஒர்க் ஆகிருக்குன்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா கைஸ்? அதே தான் இங்கே நடந்திருக்கு. அதே லெவலில் போயிட்டு இங்கே பாருங்கள், அழகாக ஏறி இருக்காங்க கைஸ். இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நாளைக்கு என்ன பிளான்? நாளைக்கு என்ன வச்சுருக்கேன், இந்த ரெட் கலரில் போட்டிருக்கல, இதை வந்து நான் ரெசிஸ்டன்ஸாக நோட் பண்ணி வச்சுக்கேன் கைஸ். என்ன நடக்கலாம் மோஸ்ட்லி, ப்ரைஸ் இங்கேருந்து போயிட்டு இங்கே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபால். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த லெவல் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேண்டில் வந்துச்சு. இங்கேருந்து இந்த லெவல் வரைக்கும் பிஇ. அடுத்தது திருப்பி பிரேக் ஆகினதுக்கப்புறமும் நம்ம பட்டன் எடுக்கக்கூடாது. ஒரு ரீடெஸ்ட் சப்போர்ட்டிங் கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் எடுத்தால் மட்டும்தான் பியூட்டிஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவும் இங்கே பாருங்கள், ட்ரெண்ட் லைன், லெவலு, சப்போர்ட் எல்லாம் பக்காவாக ஒரு இடத்துல வரும்போது நமக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த லெவல்ஸ் உங்களுக்கு அழகாக நான் நோட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு அந்த பிளாக் கலர் மார்க் போட்டு காட்டியிருக்கேன். அந்த ப்ரைஸ் லெவலில் பர்ஃபெக்டாக இருக்கும். அதை நோட் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. நான் 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு காட்டுறேன். 5 மினிட்ஸில் என்ட்ரி எடுங்க, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? லெவல் 15 மினிட்ஸ், என்ட்ரி 5 மினிட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான். பேங்க் நிஃப்டிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், லெவல்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? 5 மினிட்ஸில் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 5 மினிட்ஸில் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, 50 மினிட்ஸில் நான் ஏன் வைக்கலன்னு ஃபஸ்ட்டு சொல்லட்டானா, 15 மினிட்ஸில் நமக்கு அந்தளவு இது கிடைக்க சொல்லப்போனால் அந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட்டுக்கு எப்படி எடுக்கலாம், என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. சரி, நம்ம இப்படி வச்சுக்கலாம், ஒரு தப்பும் இல்லை அதில். ஓகே, இது நான் எடுத்துக்கிறேன். லைன் மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். ஓகே, இதுதான் நடந்தால் இப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். நம்புகிறேன் நான் கைஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் நான் சொல்கிறேன் கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணலாம். ஓகே, என்ன பண்ணியிருக்கேன் நான், ஒன்றும் இல்லை, ஒரு கேண்டிலோட ஃபுல்லாக மார்க் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் இன்றைக்கி அழகாக இங்கேருந்து இன்றைக்கி ஒரு நல்ல இது மார்க்கெட் கொடுத்துருக்கான். ஆனால் இது ஃபால் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னு சொல்கிறேன், வால்யூம். நான் ஏன்னு சொல்லிடுறேன். நல்ல ஒரு வால்யூம் இல்லாமல் மார்க்கெட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டில் வால்யூமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், இது ஸ்ட்ரென்த்தான மூமெண்ட் இல்லை. அப்போ இது எப்போ வேணால் பிரேக் ஆகலாம். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். அந்த நம்பர் எல்லாமே பிளாக்கில் பக்காவாக நோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போக சான்சஸ் இருக்குது. இங்கே போனதுக்கப்புறமா நமக்கு சப்போர்ட்டிங் எண்ணெய் கிடச்சிதுன்னா நீங்கள் உடனே என்ட்ரி எடுக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டம். என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இங்கேயே பி பை பண்ணிவிட்டு இங்கேயே வந்து நம்ம இது பண்ணிடணும். அதுக்கு அடுத்து மார்க்கெட் இன்னும் பிரேக் ஆகிறனா, ஓகே, இந்த லெவல் ஒரு நல்ல லெவல் தான். என்ன லெவல், 48,004. இந்த லெவலில் திருப்பி ரீடெஸ்ட் 5 மினிட்ஸ் போங்க, ரீடெஸ்ட் பாருங்கள், நல்ல கேன்லாம் இருக்கா, என்ட்ரி எடுங்க. இவ்வளோ தூரத்துக்கு அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அழகாக எடுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ ரொம்ப கம்மி, ரிஸ்க் ரொம்ப கம்மியாக எடுத்து நீங்கள் அழகாக பண்ணலாம் கைஸ். கரெக்டான மார்க்கெட் டைமிங்கும் வேணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பியும் சிஇ சார்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பர் பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து இங்கேருந்து பிரேக் ஆகி திருப்பி இங்கே ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இங்கே வந்தோன்னா நமக்கு அடுத்த ஒரு என்ட்ரி கிடைக்கும் கைஸ். இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள் கைஸ். ரொம்ப தேங்க்யூ.